குருவே துணை. அன்பார்ந்த ஐயனார் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இப்போது இந்த பதிவில் என்ன பார்க்க உள்ளோம் என்றால், நிகழும் விசுவாவசு வருடம் வைகாசி மாத ராசி பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கு நாளாகும். மனம் தளரக்கூடாது. நல்ல மனிதர்கள் கிடைப்பது அரிதாகும். அவர்களை இழந்துவிடக்கூடாது என்ற விவரம் புரிந்த நல்ல சந்தர்ப்பங்களுக்காக காத்திருந்த துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வைகாசி மாதம் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வு பெறும் காலகட்டம்தான் இது உங்களுக்கு. இந்த மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நின்று உங்கள் ராசியை 5ஆம் பார்வையால் பார்க்கின்றார். இதனால் துலாம் ராசி அன்பர்கள் குரு பலம் பெறுகின்றீர்கள். உங்கள் ராசிநாதன் மீன ராசியில் உச்சம் பெற்றுள்ளார். எனவே துலாம் ராசி அன்பர்களுக்கு பணத்துக்கு மேல் பணம் சேர்ந்து பணத்தின் மேலே படுத்து புரளப் போகின்றீர்கள். இந்த வைகாசி மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு அதிக சிரமமின்றி வெற்றி காண்பீர்கள். உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த புத்திர பாக்கியம் உண்டாகும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பணியாளர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் பணி அமையும். பல சிக்கல்களுக்கு எளிதான தீர்வு கிடைக்கும். பொது விழாக்கள், கல்யாணம், கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகளை முன்னின்று தலைமையேற்று நடத்துவீர்கள். இதனால் குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். சிலர் ஆலய திருப்பணிகளை ஆர்வத்துடன் செய்வீர்கள். கோடைக்காலம் என்பதால் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலாவுக்கு சென்று வருவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் பாக்கிகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகள் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். பணம் பல வழிகளில் வந்து சேரும் உங்களுக்கு. உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களுடன் வந்து சேருவார்கள். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் பெருகும். பிள்ளைகள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கணவன் மனைவிக்குள் பரஸ்பர அன்பு வளரும். பிள்ளைகள் படிப்பிற்கான சுப செலவுகள் அதிகரிக்கும். வேலை சம்பந்தமாக வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு செல்வீர்கள். கலைத்துறையினருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைத்து புதிய ஒப்பந்தங்கள் அதிக அளவில் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். வீடு மனை வாகனங்கள் புதிதாக வாங்குவீர்கள். இப்படி இந்த வைகாசி மாதத்தில் பலவிதமான நல்ல சுப பலன்களை பெற்று துலாம் ராசி அன்பர்கள் நல்ல சுப பலன்களை பெற்று அடிப்படை வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்து அன்றாட தேவைகள் யாவும் பஞ்சமில்லாமல் கிடைக்கப் போகிறது என கூறி, துலாம் ராசி அன்பர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஐயனார் ஆஸ்ட்ரோ, புதுவை. நன்றி, வணக்கம்.